பாலமேடு ஜல்லிக்கட்டு என்பது தற்போது கோலாகலம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பார்வையாளர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து பார்த்து முடிகிறது. சேலைகள் அமைக்கப்பட்டு சிறப்பான ஏற்பாட்டில் தற்போது நடைபெற்று வருகிறது பானம். இந்த நிலையில் தற்போது 2 சுற்றுகள் முடிவடைந்து தற்போது 3வது சுற்றுகள் நடைபெற்று வருகிறது. 2 சுற்றுகள் முடிவுகிட்டத்தட்ட 2 பேர் வந்து தற்போது முன்னிலையில் உள்ளார்கள். பாதிப்பன் ஒரு 8 காலைகளை பிடித்து முன்னணியில் உள்ளார். மந்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்த துளசி என்பவர் 6 காலைகளை பிடித்து முன்னணியில் உள்ளார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 3வது சுற்று நடைபெற்று வரும் நிலையில் ஒரு மாடுபடி காலில் காலை குத்தியதில் அவர் காலில் காயத்தை ஏற்பட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது வந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். தொடர்ந்து ஏனென்றால் பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை 60 மருத்துவக் குழுக்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். 10 ஆம்புலன்ஸும் தயார் நிலையில் இருக்கின்றனர். இது தொடர்பாக வந்து உடனடியாக அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக கொண்டு செல்லப்பட்டுள்ளார். தொடர்ந்து வந்து தற்போது பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் காளை முட்டியதில் வீரர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அவருக்கு தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.